ஃப்ரெண்ட்ஸ், சேட் அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சேட் வந்து மத்திய ஆப்பிரிக்க நாடு. இதை சுற்றி பல நாடுகள் இருக்குது. லிபியா, சூடான், கேமரூன், நைஜர், நைஜீரியா, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது ஒரு நாடு. இது எல்லாமே சூழ்ந்திருக்கிறது. இது வந்து லேண்ட்லாக்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட்லாக்டு கண்ட்ரி அப்படின்னு சொன்னால் கடல் வந்து எல்லை இருக்காது. எல்லாமே நிலத்தால் சூழப்பட்டது தான். இது வந்து எல்லைகள் கடல் எல்லை இருக்காது. அதுதான் லேண்ட்லாக்டு கண்ட்ரி. அப்படிப்பட்ட நாடு தான் இந்த சேட். இது வந்து ஒரு பூவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையில் இது வந்து பூவர் கண்ட்ரி கிடையாது. அங்க மொத்த மக்கள் தொகை வந்து 1.9 கோடி. ஆனால் அதனுடைய 1.6 கோடி மட்டும் தலைநகரில் இருக்கிறாங்க. அந்த தலைநகரனுடைய பெயர் வந்து என்ஜெமினா. அந்த என்ஜெமினாவில் மட்டும் 1,60,00,000 பேர் இருக்கிறாங்க. உலகத்திலேயே அதிகமாக மொழி பேசக்கூடிய மக்கள் இங்கே தான் இருக்காங்க. எந்த நாட்டிலையுமே இவ்வளவு மொழிகள் பேசுகின்ற ஒரு நாடு கிடையாது. நம்ம இந்தியா எடுத்துட்டீங்கன்னா நிச்சயமா வந்து அந்த அளவுக்கு இருக்காது. 120 மொழிகள் பேசக்கூடிய ஒரு நாடாக இந்த சேட் நாடு இருக்கின்றது. ஆனால் இந்த மக்கள் தொகையில் 51% இஸ்லாமியர்கள், 44% கிறிஸ்தவர்கள், மற்ற 5% வேறு சமூகத்தினர், வேறு மதத்தினர் இருக்கின்றனர். இப்படிப்பட்ட நிலையில் இந்த நாட்டில் வந்து உள்நாட்டு குழப்பம் கிடையாது. ஆனால் பக்கத்தில் நைஜீரியான்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து பொக்கோ ஹேரம் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு இருக்குது. அது நைஜீரியாவில் வந்து நிறைய தீவிரவாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. இது பார்டரிங் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால இங்கேயும் அந்த குழப்பங்கள் இருக்கிறது. அடிப்படையில் இந்த சேட் வந்து அரசியலமைப்பு படி ஒரு பிரசிடென்சியல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அமெரிக்காவில் பிரசிடென்ட் இருக்கிறாரோ அது மாதிரி இந்த நாட்டை ஆளுபவர் ஒரு பிரசிடென்ட். பிரைம் மினிஸ்டர்னு ஒன்று இருக்காரு. அந்த பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றவரே இந்த பிரசிடென்ட். 2021 இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த இட்ரிஸ் டெபே அவர் வந்து இறந்து போயிட்டார். அதுக்கு பின்னாடி இவருடைய பையன் மஹமத் கக்கா அவர் தான் வந்து இப்போ இருக்காரு. பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. ஒரிஜினலா இந்த நாடு வந்து ஒரு காலத்துல வந்து பிரான்சினுடைய காலனியாக இருந்த நாடு தான் இந்த சேட். அதனால இந்த நாட்டினுடைய தேசிய மொழிகள் என்னன்னா அரபிக் மற்றும் பிரெஞ்சு. இந்த 2 மொழிகள் தான் அதிகமாக பேசப்படுகின்றன. ஆனால் 120 மொழிகள் பேசப்படுகின்ற ஒரு நாடாக இது இருக்கு. இந்த நாட்டில் வந்து சஹாரா பாலைவனம் இருக்கு. அதே சமயத்தில் சாவன்னா அப்படிங்கிற ஃபெர்டைல் லேண்ட், மிகவும் வளமான பகுதி இருக்கு, மலைப்பகுதி இருக்கு. அதை விட இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே வந்து ஒயில்ட் அனிமல்ஸ், காட்டு விலங்குகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பிடும்படியாக யானைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இந்த சேட் நாடு. இந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய ஏரியாக இருப்பது வந்து சேட் அப்படிங்கிற ஒரு ஏரி. இந்த சேட் ஏரியிலிருந்து தான் பக்கத்து நாடுகளான கேமரூன், நைஜீரியா இது போன்ற நாடுகளுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. இந்த நாட்டினுடைய பெயரே வந்து இந்த சேட் ஏரியிலிருந்து தான் இந்த நாட்டிற்கு பெயர் வந்தது. அதே மாதிரி இந்த சஹாரா பாலைவனத்திலிருந்து அந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தூசி கிளம்பி வரும். இது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த நாட்டில் வந்து இயற்கை வளம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த இயற்கை வளம் மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தவில்லை. இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா ரிசோர்ஸ் கர்ஸ் அப்படிங்கிறாங்க. மூலப்பொருட்களின் சாபம். மூலப்பொருட்கள் அதிகமாக இருந்தாலும், ரிசோர்சஸ் அதிகமாக இருந்தாலும் அது மக்களுடைய வளத்தையும் நலத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி இந்த நாட்டை பொறுத்தவரை சொல்றாங்க. இதற்கு வந்து உதாரணம் இந்த சேட் நாடுதான். இது வந்து ஒரு சேட், ஒரு வருத்தமான விஷயம். இப்படி நம்ம ஒரு காலத்தில் வந்து பீகார் வந்து மினரல் ரிசோர்சஸ், ரிச் ரிசோர்சஸ் எல்லாம் இருந்தும் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக வரல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி இந்த சேட் நாட்டினுடைய இயற்கை வளங்கள் அதிகமாக இருந்தாலும் அது சரியாக பயன்படுத்தவில்லை. அதற்கு காரணம் நிறைய இருக்கின்றன. ஒன்று வந்து இது வந்து பிரெஞ்சு காலனியாக இருந்தது மற்றும் உள்நாட்டு குழப்பங்கள், ஒரு நிலையான அரசு இல்லாமை தான் இதற்கு காரணம். அதே போன்று இந்த சேட் ஏரி வந்து கிட்டத்தட்ட 90% அப்படியே வறண்டு கொண்டே வருகின்றது. இந்த சேட் ஏரியானது குறைந்து வருவதற்கு பருவநிலை மாற்றம் ஒரு காரணம். இந்த பருவநிலை மாற்றம் காரணத்தினால் இது போன்ற பாதிப்பு ஏற்படுகிறது என்பதற்கு சேட் ஏரி வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். இதுல வந்து இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மக்கள் மாதிரியே, நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மாதிரியே இந்த சேட் நாட்டு மக்கள் கம்பு, சோளம் இதைத்தான் பயன்படுத்துகிறார்கள். அவர்களுடைய முக்கிய உணவே வந்து கம்பு தான். அந்த கம்பினால் செய்யப்பட்ட உணவை தான் அவங்க சாப்பிட்டுட்டு வர்றாங்க. அப்புறம் வந்து இன்னும் மிகப்பெரிய ஃபேமஸ் டீ என்னன்னா செம்பருத்தி டீ, ஹைபிஸ்கஸ் டீன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதைத்தான் அதிக அளவில் அங்கே வந்து குடிக்கிறாங்க. அதே மாதிரி மீனை அதிகமாக சாப்பிடுகிறார்கள். ஃபிஷ் அண்ட் மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பு மற்றும் மீன் இதைத்தான் அதிகமாக அந்த நாட்டு மக்கள் சாப்பிடுகின்றார்கள். அதே மாதிரி இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாடு.
இந்த நாட்டில் என்ஏடி பள்ளத்தாக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த என்ஏடி பள்ளத்தாக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு. அதை இன்னும் முழுசாக ஆராய்ச்சி செய்ய முடியவில்லை. அங்க வந்து 8000 வருடத்திற்கு முன்பான பாறை ஓவியங்கள் இருக்கு. எப்படி நம்ம ஊர்ல வந்து புதுக்கோட்டையில குடவாசல் ஓவியங்கள் இருக்கின்றதோ அதுபோன்று 8000 வருடத்திற்கு முன்பே பாறையால் செய்த ஓவியங்கள் இந்த என்ஏடி பள்ளத்தாக்கில் இருக்கின்றது. இந்த நாட்டு மக்களுக்கு பிடிச்ச விளையாட்டு வந்து ஃபுட்பால். அதே மாதிரி மியூசிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா கையால் ஓசை எழுப்புவார்கள். இயற்கையாகவே ஒளியை எழுப்பி அந்த இசையை உருவாக்குகிறார்கள். கக்காக்கி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அது வந்து லாங் ட்ரம்பட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ராயல் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்படி அந்த மக்கள் வந்து இசையோடு இயற்கையாகவே வாழ்கின்றார்கள். அடிப்படையில் இந்த சேட் நாட்டை வந்து மினியேச்சர் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மினியேச்சர் இன் ஆப்பிரிக்கா. இப்படி பல்வேறு சிறப்பம்சங்களை இந்த நாடு பெற்றிருக்கிறது. இப்பவும் வந்து இந்த நாட்டிற்கு வந்து இன்டெலிஜென்ஸ், உளவு தகவல்கள் மற்றும் பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துவது பிரான்ஸ் நாடாக இருக்கின்றது. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, இங்க வந்து பொடேலே அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியிலிருந்து கிளம்புற தூசு அப்படியே எங்க போகுதுன்னா அமேசான் காடுகளுக்கு போகுது. அந்த தூசுகள் அப்படியே அமேசான் காடுகள் அப்படியே படிந்து அந்த காடுகள் இருக்கின்ற மரங்களுக்கும் செடிகளுக்கும் உரமாக உபயோகப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேட்னுடைய மொத்த ராணுவ வீரர்கள் வந்து 55,000 பேர். இங்க முப்படைகள் இருக்கின்றன. இந்த முப்படைகள் இல்லாமல் வந்து நேஷனல் நொமேடிக் காட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஒரு சில ஏரியாக்களில் கிளர்ச்சிக்காரர்கள் அதிகமாக இருப்பதனால் மலைவாழ் மக்கள், நாடோடி மக்கள் இவர்களை கொண்டு ஒரு இராணுவ படை உருவாக்கப்பட்டிருக்கிறது. சேட் வந்து ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் அமெரிக்காவிலிருந்து சப்ளை செய்யப்பட்ட எஃப் போர் ரக விமானங்களும் இங்கே இருக்கின்றன. ஹெலிகாப்டர்ஸ் வந்து அட்டாக் ஹெலிகாப்டர் சொல்லுவாங்க, அது 15க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்ஸ், 1500 ஆர்ட்டிலரி பீசஸ், இப்படி பல்வேறு நவீன ஆயுதங்களும் இருக்கின்றன. ஏன்னா இந்த பொகஹாரம் அப்படிங்கிற கிளர்ச்சிக்காரர்கள் அதிகமாக உள்ளே இங்கே வந்து ஊடுருவி விடுவதால் இந்த முப்படைகளும் வலுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சேட் வந்து ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரிஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது இந்த நாட்டினுடைய எல்லைகள் எல்லாமே பூமியாக இருக்கிறது. அதாவது கடல் எல்லை இல்லாதனால இதில் வந்து துறைமுகங்கள் கிடையாது. அதனால் ஏற்றுமதி வந்து நேரடியாக இவர்கள் கடல் வழியாக செய்ய முடியாது. அதனால் மற்ற நாட்டினுடைய துறைமுகங்களை நம்பி இருப்பதால் ஏற்றுமதியில் இவர்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கின்றது. இந்த நாட்டிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சேட் ஒரு மூலப்பொருட்கள், கனிமப் பொருட்கள் அதிகமாக கொண்டிருந்தாலும் இன்னும் அது மக்களுக்கு சென்றடையவில்லை. ஏன் சென்றடையவில்லை? அங்கு சரியான ஒரு நிலையான மக்களினுடைய ஆட்சி இல்லாததால் தான். எனவே மக்களுடைய உண்மையான ஆட்சி இருந்தால் இயற்கை வளம் மக்கள் வளமாக மாறும். அதை எல்லா நாட்டு தலைவர்களும் உணர வேண்டும்.